அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பதிவு உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஆகஸ்ட் 17 முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. இதுவரை ஏன் சில காரியங்கள் மட்டும் தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் ஒரு நபரால் உங்களுடைய முன்னேற்றம் மறைமுகமாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுக்கும் நல்ல முயற்சிகள் கடைசி நேரத்தில் நின்று போவது, கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தள்ளி போவது, சரியாக வரவேண்டிய விஷயங்கள் எதிர்பாராமல் மாறிப்போவது போன்ற சம்பவங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது இனி உங்களுக்கு தெளிவாக போகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17க்கு பிறகு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்திற்கு பிறகு இதுவரை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒருவரை பற்றிய உங்கள் எண்ணமே முழுமையாக மாறப்போகிறது. அவர் பேசும் ஒரு விஷயமோ, அவர் எடுக்கும் ஒரு முடிவோ உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இது முழுவதும் கெட்ட காலமாக இருக்கப் போவதில்லை. உங்களை பின்னால் இழுத்து கொண்டிருந்த விஷயம் எது என்பதை புரிந்து கொண்ட பிறகு நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு காரியம் வேகமாக நகர ஆரம்பிக்கும். குறிப்பாக பணம், தொழில், குடும்பம் மற்றும் முக்கியமான முடிவுகளில் புதிய மாற்றங்கள் உருவாகப் போகின்றன. ஆகஸ்ட் 17 முதல் நடக்கும் விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எந்த வாய்ப்பை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய காலமாக இது அமையும். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரை முழுமையாக பாருங்க. ஏனென்றால் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான எச்சரிக்கையும் உங்களை தேடி வரப்போகும் மாற்றமும் இந்த பதிவில் விரிவாக சொல்லப் போகிறோம். ஆகஸ்ட் 17 முதலில் நடக்கப் போகும் சம்பவம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 தொடங்கியதும் முதலில் உங்கள் கவனத்திற்கு வரப்போவது நீண்ட காலமாக பதில் கிடைக்காமல் இருந்த ஒரு விஷயத்திற்கான முடிவு. பல முறை முயற்சி செய்தும் சரியான பதில் கிடைக்காததால் இனிமேல் இது நடக்காது என்று நீங்கள் நினைத்த காரியம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும். காலை நேரத்தில் கிடைக்கும் ஒரு தகவல் இதில் முக்கியமானதாக இருக்கும். தொலைபேசி அழைப்பு, குறுஞ்செய்தி அல்லது நேரடியாக ஒருவர் கொண்டு வரும் செய்தி மூலமாக இது உங்களை வந்தடையும். முதலில் கேட்டவுடன் நம்ப முடியாத அளவிற்கு அந்த தகவல் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்த காலத்தில் கிடைக்காமல் எதிர்பார்ப்பையே விட்ட நேரத்தில் அது வந்து சேரும். இதுவரை உங்களிடம் ஒரு முடிவை தெரிவிக்காமல் காலம் கடத்தியவர்களே இப்போது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வருவார்கள். நீங்கள் மீண்டும் அவர்களை தேடி செல்ல வேண்டியதில்லை. இந்த முறை அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுதான் இந்த காலத்தில் ஏற்பட போகும் முதல் பெரிய மாற்றமாக இருக்கும். அதே நாளில் அல்லது அதற்கடுத்த சில நாட்களுக்குள் நீங்கள் செல்ல நினைக்காத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆரம்பத்தில் அது தேவையில்லாத அலைச்சலாக தோன்றினாலும் அங்கே நடக்கும் சந்திப்பு உங்களுக்கு முக்கியமானதாக மாறும். பல நாட்களாக தொடர்பில்லாமல் இருந்த ஒருவரை சந்திப்பதற்கும் வாய்ப்பு உருவாகும். மேலும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் நேரத்தில் திடீரென திட்டம் மாறலாம். நீங்கள் முதலில் நினைத்த காரியம் நடக்காமல் வேறொரு வேலைக்காக செல்ல வேண்டியிருக்கும். அந்த திட்டமாற்றம்தான் உங்களுக்கு சாதகமான ஒரு நிகழ்வை கொண்டு வரப்போகிறது. அதனால் எதிர்பாராமல் ஏற்படும் மாற்றத்தை உடனடியாக மறுக்க வேண்டாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் முன்பு செய்த ஒரு உதவிக்கான பலன் இப்போது திரும்ப கிடைக்கப் போகிறது. அதை நீங்கள் உதவி செய்த அதே நபரிடமிருந்து பெற வேண்டும் என்பதில்லை. முற்றிலும் வேறொரு வழியில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஆதரவு கிடைக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இனிமேல் நடக்காது என்று கைவிட்ட ஒரு காரியம் மீண்டும் தொடங்கி இந்த முறை முடிவை நோக்கி நகரும். அதற்கான முதல் செய்தி வந்ததும் தயங்காமல் சரியான நடவடிக்கையை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்த பகுதி எதிர்பாராமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகும் பணம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு முக்கியமான நகர்வு ஏற்பட போகிறது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தும் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போன ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் சூழ்நிலை உருவாகும். இதில் சம்பளம் மட்டும் கிடையாது. பழைய பாக்கி, கொடுத்து வைத்த தொகை, கமிஷன், தொழில் மூலம் வரவேண்டிய வருமானம், நிலுவையில் இருந்த பணம் அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய தொகையாகவும் இருக்கலாம். இதை இனிமேல் கேட்டு எந்த பயனும் இல்லை என்று விட்டிருந்த பணமே திரும்ப கிடைப்பதற்கான நிலை உருவாகும்.
சிலருக்கு ஒரே தடவையில் முழு தொகை கிடைக்காமல் 2 கட்டங்களாக கிடைக்கலாம். முதலில் சிறிய தொகை வந்து சேரும். அதை தொடர்ந்து மீதமுள்ள பணத்திற்கான தேதி உறுதியாகும். இதனால் நீண்ட காலமாக தள்ளி வைத்திருந்த ஒரு செலவை முடிக்க முடியும். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் அல்லது பெரிய ஆர்டர் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக ஏற்கனவே உங்களுடைய வேலை அல்லது தொழிலை பற்றி கேள்விப்பட்ட ஒருவர் நேரடியாக அணுகலாம். அவர் மூலமாக கிடைக்கும் தொடர்பு தொடர்ந்து வருமானம் தரக்கூடியதாக மாறும். அதேபோல் வீட்டில் திடீரென ஏற்படும் ஒரு தேவைக்காக செலவு செய்ய வேண்டிய நிலையும் இருக்கும். பணம் வந்தவுடனே முழுவதையும் செலவு செய்து விடாமல் ஒரு பகுதியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்பார்க்காத ஒரு கட்டணம் அடுத்தடுத்து வர வாய்ப்புள்ளது. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். யாராவது அதிக லாபம் தருவதாக கூறி உங்களிடம் தொகை கேட்டால் வெறும் வார்த்தையை நம்பி கொடுக்க வேண்டாம். உங்கள் கைக்கு வந்து சேர்ந்த பணம் மீண்டும் தவறான இடத்திற்கு போகாமல் பாதுகாப்பதுதான் இப்போது மிக முக்கியம். இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வழி மட்டும் திறக்காது, அதை சரியான முறையில் கையாளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு பெரிய தேவைக்கான தொகையை சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். அடுத்த பகுதி உங்கள் வீட்டிற்குள் நடக்கப் போகும் முக்கியமான மாற்றம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் வீட்டை மையமாக வைத்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறப் போகிறது. நீண்ட காலமாக குடும்பத்தில் பேசப்பட்டும் செயல்படுத்த முடியாமல் இருந்த ஒரு முடிவுக்கு இப்போது அனைவருடைய சம்மதமும் கிடைக்கும். சிலருக்கு வீட்டை புதுப்பிப்பது, புதிய பொருட்கள் வாங்குவது, தனியாக ஒரு அறையை மாற்றி அமைப்பது அல்லது வசதிகளை அதிகப்படுத்துவது போன்ற செயல்கள் தொடங்கும். சிறிய மாற்றமாக ஆரம்பித்தாலும் வீட்டின் சூழலையே புதிதாக உணர வைக்கும் அளவிற்கு அது அமையும். சொந்த வீடு தொடர்பான முயற்சியில் இருப்பவர்களுக்கு முக்கியமான முன்னேற்றம் ஏற்படும். ஒரு இடம் அல்லது வீடு தொடர்பாக முன்பு பார்த்து வேண்டாம் என்று விட்ட விஷயம் மீண்டும் உங்கள் பார்வைக்கு வரும். இந்த முறை அதன் விலை அல்லது நிபந்தனைகளில் உங்களுக்கு ஏற்ற மாற்றம் ஏற்பட்டிருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்களில் சிலருக்கு இடமாற்றம் குறித்த முடிவு திடீரென்று எடுக்கப்படும். தற்போது இருக்கும் இடத்தில் ஏற்பட்ட ஒரு அசௌகரியம் இதற்கு காரணமாகலாம். ஆனால் நீங்கள் மாறிச் செல்லும் இடம், வசதி, அமைதி அல்லது போக்குவரத்து போன்ற விஷயங்களில் தற்போதைய இடத்தை விட சிறப்பாக அமையும். குடும்பத்தில் நீண்ட காலமாக தனித்தனியாக இருந்த 2 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும். அவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பை சரி செய்வதில் வீட்டில் உள்ள வயதில் மூத்த பெண் ஒருவர் முக்கிய பங்கு வகிப்பார். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை பல நாட்களாக இருந்த இறுக்கத்தை குறைக்கும். வீட்டிற்கு புதிய நபர் வருவதற்கான செய்தியும் சிலருக்கு கிடைக்கும். இது திருமண பேச்சு, குழந்தை தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் அல்லது தொலைவில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர் மீண்டும் வீட்டிற்கு வருவது போன்றதாக அமையலாம். இதனால் வீட்டில் பரபரப்பான சூழல் உருவாகும். மேலும் இதுவரை பாதுகாத்து வைத்திருந்த ஒரு பழைய பொருள் அல்லது ஆவணம் எதிர்பாராத நேரத்தில் தேவைப்படும். அதை தேடும்போது மறந்து போன இன்னொரு முக்கியமான பொருளும் கிடைக்கும். அது தொடர்பாக வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்திற்கு முடிவு கிடைக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு வீட்டை சார்ந்து எடுக்கப்படும் ஒரு முக்கியமான முடிவு உடனடியாக அதன் பலனை காட்டாவிட்டாலும் வரும் காலத்தில் குடும்பத்தின் நிலைத்தன்மைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அடுத்த பகுதி ரிஷபராசிக்காரர்களை தேடி வரப்போகும் முக்கியமான நபர். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அதிக செல்வாக்கு கொண்ட ஒரு நபரின் அறிமுகம் கிடைக்கப் போகிறது. இவர் ஏற்கனவே உங்களுடன் பழகிய வட்டத்தை தேர்ந்தவர் அல்ல. புதிய தொடர்பாக வந்து குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு முக்கியமானவராக மாறுவார். இந்த சந்திப்பு திட்டமிட்டு நடைபெறாது. அலுவலகம் சார்ந்த நிகழ்வு, பொது இடம், நண்பர் ஏற்பாடு செய்யும் சந்திப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நீங்கள் செல்லும் இடத்தில் இவரை சந்திக்கும் வாய்ப்பு அமையும். முதல் சந்திப்பிலேயே உங்களுடைய திறமையை கவனித்து நீங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றி ஆர்வமாக விசாரிப்பார். இவர் வயதில் உங்களை விட மூத்தவராகவோ அல்லது அனுபவத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவராகவோ இருக்கலாம். மற்றவர்களை அணுகக்கூடிய செல்வாக்கும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய திறனும் இவரிடம் இருக்கும். நீங்கள் பல நாட்கள் முயற்சி செய்தும் அணுக முடியாத இடத்திற்கு இவருடைய ஒரு பரிந்துரை வழி ஏற்படுத்தி கொடுக்கும்.
குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு இவரால் நேர்முக தேர்வு, பரிந்துரை அல்லது சரியான நபருடைய அறிமுகம் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு பெரிய வாடிக்கையாளர், புதிய ஒப்பந்தம் அல்லது வேறு சந்தைக்குள் நுழைவதற்கான வழியை இவர் காட்டுவார். ஆனால் முதல் சந்திப்பிலேயே உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவரிடம் சொல்ல வேண்டாம். அவர் கேட்கும் விஷயத்திற்கு மட்டும் தெளிவாக பதில் சொல்லுங்கள். உங்கள் செயல்திறனை பார்த்த பிறகுதான் அவர் அடுத்த கட்ட உதவியை முன்வைப்பார். இவரை அடையாளம் காண ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கும். நீங்கள் பேசுவதை காட்டிலும் அவர் அதிகமாக கவனித்து கேட்பார். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு காரியத்தை செய்வதாக சொன்னால் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக ஆரம்பிப்பார். இந்த அறிமுகம் சாதாரணமாக வந்து மறைந்துவிடும் தொடர்பாக இருக்காது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அடுத்த சில மாதங்களில் உங்கள் நிலையை ஒருபடி மேலே கொண்டு செல்லக்கூடிய தொடர்பாக மாறும். அடுத்த பகுதி, பல நாட்களாக உங்களை விட்டு விலகியிருந்த அதிர்ஷ்டம் எந்த விஷயத்தில் திரும்ப போகிறது? ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகும் மிக முக்கியமான விஷயம் வெற்றிக்கு மிக அருகில் சென்று தவறிப்போன முயற்சிகள். கடைசி கட்டம் வரை சென்று ஏதோ ஒரு காரணத்தால் நிறைவேறாமல் போன காரியங்களில் இப்போது எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வு, நேர்முக தேர்வு, அரசு சார்ந்த முயற்சி அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காத்திருப்பவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். குறிப்பாக மதிப்பெண், தேர்வு முடிவு, சேர்க்கை அல்லது அடுத்த கட்டத்திற்கான அழைப்பு தொடர்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவல் கிடைக்கும். பலமுறை முயற்சி செய்தும் அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த திறமைக்கு இப்போது மதிப்பு கிடைக்கும். நீங்கள் செய்த ஒரு வேலை மற்றவர்களின் பார்வைக்கு சென்று சேரும். முன்பு உங்களை கவனிக்காமல் கடந்தவர்கள் கூட இதை செய்தது இவரா என்று உங்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நிலை வரும். கலை, ஊடகம், சமூக வலைதளம், விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் கவனம் அதிகரிக்கும். நீங்கள் சாதாரணமாக வெளியிடும் ஒரு படைப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பை பெறலாம். அதன் மூலம் உங்கள் பெயரை புதிய மனிதர்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். படிப்பில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் குறைந்து ஒரே இலக்கில் கவனம் செலுத்தும் நிலை உருவாகும். இதுவரை கடினமாக தோன்றிய பாடம் அல்லது பயிற்சியில் திடீரென நல்ல புரிதல் ஏற்படும். அதன் பிறகு உங்கள் செயல்பாட்டில் வேகமான முன்னேற்றம் தெரியும். சில ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட கால ஆசை ஒன்றை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ஒருமுறை கைவிட்ட கனவை மீண்டும் எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் இதுதான். இரண்டாவது முயற்சியில் கிடைக்கும் முடிவு முதல் முயற்சியை விட வலிமையானதாக இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்களுடைய திறமைக்கு சரியான இடம் கிடைக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் இதுவரை கிடைக்காமல் இருந்த வெற்றி இந்த முறை உங்கள் பக்கம் திரும்பும். அடுத்த பகுதி, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரப்போகும் மகிழ்ச்சியான செய்தி. ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் தொலைதூர தொடர்பு ஒன்றின் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வந்து சேரப்போகிறது. நீங்கள் தினமும் தொடர்பில் இல்லாத ஒருவர் திடீரென்று உங்களை அழைத்து சொல்லும் விஷயம் குடும்பத்திற்கே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களை சார்ந்து காத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதலில் நல்ல தகவல் கிடைக்கும். நீண்ட காலமாக சொந்த ஊருக்கு வர முடியாமல் இருந்தவர் பயண தேதியை உறுதி செய்யலாம். சிலருக்கு விசா, பயண அனுமதி அல்லது வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்ட பெற்றோருக்கும் நிம்மதி கிடைக்கும். அவர்களின் கல்வி, வேலை அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் தொடர்பாக நீங்கள் விரும்பிய முடிவு உருவாகும். இதற்காக முன்பு செலவழித்த உழைப்பும் நேரமும் வீணாகவில்லை என்பதை உணரக்கூடிய தருணம் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்காத குடும்பத்திலிருந்து நல்ல வரன் பற்றிய தகவல் வரலாம். முதலில் அந்த சம்பந்தத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் விவரங்களை விசாரித்த பிறகு இருதரப்பிற்கும் பொருத்தமான பல அம்சங்கள் இருப்பது தெரிய வரும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கும் தம்பதிகளுக்கும் மனதை நிறைக்கும் தகவல் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சு தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவர் சாதித்த விஷயத்தை கேட்டு பெருமைப்படக்கூடிய தருணமும் வரும். அவர்களுடைய வெற்றி உங்களுக்கும் நேரடியாக ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்.
வீட்டில் இனிப்பு பகிரும் அளவிற்கு சந்தோஷமான சூழல் உருவாகலாம். இந்த செய்தி வந்த பிறகு அடுத்த சில வாரங்களுக்கான உங்கள் திட்டமே மாறும். பயணம் செய்வது, புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு முக்கியமான நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தொடங்குவது போன்ற வேலைகள் வேகமாக நடைபெறும். அடுத்த பகுதி ஆகஸ்ட் 17க்கு பிறகு திடீரென முடிவுக்கு வரப்போகும் ஒரு நீண்ட கால பிரச்சனை. ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் பல மாதங்களாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு உறுதியான தீர்வு கிடைக்கப் போகிறது. எத்தனை முறை முயன்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் இழுத்து கொண்டே சென்ற விஷயம் இனி அதே நிலையில் இருக்காது. குறிப்பாக எல்லை, பங்கு, உரிமை அல்லது பூர்வீக சொத்து தொடர்பாக குடும்பத்தில் நீடித்த குழப்பம் இருந்தால் அதில் முக்கியமான முடிவு எடுக்கப்படும். இதுவரை தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராத ஒருவர் இப்போது சமரசத்திற்கு ஒப்புக்கொள்வார். இதனால் பல நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் கூட ஒரே இடத்தில் அமர வேண்டிய நிலை ஏற்படும். சட்டம் சார்ந்த விவகாரத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய ஆவணம் ஒன்று சாதகமான ஆதாரமாக அமையும். இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த பதிவு, பழைய ரசீது, கையெழுத்திட்ட பத்திரம் அல்லது அதிகாரப்பூர்வ சான்று சரியான நேரத்தில் கிடைக்கும். அந்த ஒரு ஆதாரம் விஷயத்தின் போக்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். அரசு அலுவலகம் தொடர்பாக தொடர்ந்து அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஒரே விஷயத்திற்காக மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டிய நிலை குறைந்து எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். தேவையான செயல்முறையை முடித்தவுடன் பல காலமாக நிலுவையில் இருந்த வேலை நிறைவடையும். சிலருக்கு வேறு வகையான விடுதலை கிடைக்கும். பல வருடங்களாக பயன்படுத்தாமல் வைத்திருந்த பொருள், பராமரிக்க முடியாமல் இருந்த இடம் அல்லது தேவையில்லாமல் பொறுப்பாக மாறிய ஒன்றை விட்டுவிட முடிவு செய்வீர்கள். அதை முடித்த பிறகுவே ஏன் இத்தனை காலம் சுமந்து கொண்டிருந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு மனச்சுமை குறையும். இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பழைய கோபத்தை வைத்து கிடைக்கப் போகும் தீர்வை நீங்களே தள்ளிவிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீங்கள் நினைத்தபடியே முடிவு வராவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மையாக அமையும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு இந்த சிக்கலின் மீது நீங்கள் செலவழித்த நேரமும் மன அழுத்தமும் குறைந்து இந்த பிரச்சனை இனி மீண்டும் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவு உருவாகும். அடுத்த பகுதி ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இறுதி எச்சரிக்கை. ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டியது உங்கள் பெயரில் மற்றவர்கள் செய்ய நினைக்கும் காரியங்கள். உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்கள் பெயர், தொலைபேசி எண் அல்லது தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். குறிப்பாக நன்றாக பழகியவர் என்ற காரணத்திற்காக OTP, வங்கி விவரம், அடையாள அட்டை, நகல், கையெழுத்து அல்லது முக்கிய ஆவணங்களின் புகைப்படத்தை பகிர வேண்டாம். ஒரு சிறிய வேலைக்குத்தான் என்று கேட்கப்படும் விஷயமே பின்னர் உங்களுக்கு தேவையில்லாத பொறுப்பை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக, யாருக்காகவும் பொய்யான தகவலுக்கு சாட்சியாக நிற்காதீர்கள். உங்களுக்கு முழுமையாக தெரியாத ஒரு சம்பவத்தில் மற்றவருடைய பேச்சை மட்டும் நம்பி ஆதரவாக பேச வேண்டாம். பின்னர் உண்மை வேறு விதமாக வெளிவந்தால் சம்பந்தமே இல்லாத இடத்தில் உங்கள் பெயரும் சேர்க்கப்படலாம். பயணம் மேற்கொள்பவர்கள் புறப்படுவதற்கு முன் டிக்கெட், அடையாள ஆவணம், செல்ல வேண்டிய முகவரி மற்றும் நேரத்தை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் ஏற்படும் சிறிய குழப்பம் முக்கியமான சந்திப்பை தவறவிட வைக்கக்கூடும். குறிப்பாக மற்றவர் சொன்ன நேரத்தை மட்டும் நம்பாமல் நீங்களே உறுதி செய்து கொள்வது அவசியம். இன்னொரு எச்சரிக்கை, பழைய பகையை மீண்டும் தூண்டக்கூடிய பேச்சு. முடிந்துவிட்ட விஷயத்தை ஒருவர் வேண்டுமென்றே உங்கள் முன்னால் கொண்டு வந்து கோபத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக விலகிவிட்டால் அவருடைய நோக்கம் அங்கேயே தோல்வியடையும். மேலும் உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு அதை இன்னொருவரிடம் கொண்டு சேர்க்க முயற்சி செய்யும் நபரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவருடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்களிடம் கொண்டு வருபவர் நாளை உங்களுடைய விஷயத்தையும் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல தயங்க மாட்டார். ஆகஸ்ட் 17க்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்வதுதான். தேவையான இடத்தில் தயக்கம் இல்லாமல் வேண்டாம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பிறருக்காக உங்கள் பெயரையும் நிம்மதியையும் ஆபத்தில் வைக்காதீர்கள்.
இந்த ஒரு எச்சரிக்கையை சரியாக பின்பற்றினால் உங்களை சிக்கலில் இழுக்க நினைக்கும் எந்த முயற்சியும் உங்களை பாதிக்காமல் விலகி போகும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த பதிவின் நிறைவாக ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 17 என்பது பழைய நிலை தொடர்வதற்கான நாள் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய தொடக்கமாக அமையப் போகிறது. இத்தனை காலம் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்த இடங்களில் இனி உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். எப்போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்து எடுத்த முடிவுகளுக்கு பதிலாக உங்களுக்கு எது சரியானது என்பதை முதன்மையாக வைத்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய வளர்ச்சியே அவர்களுக்கான பதிலாக மாறும். நீங்கள் முடியாது நினைத்த சில விஷயங்களை செய்து முடிக்கும் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் மீது நீங்களே வைத்திருந்த சந்தேகமும் படிப்படியாக விலகும். இந்த நேரத்தில் கிடைக்கும் அனுபவங்கள் சாதாரணமாக வந்து போகக்கூடியவை அல்ல. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் எதை பிடித்து கொள்ள வேண்டும், எதை நிரந்தரமாக விட்டுவிட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வைக்கும் அனுபவங்களாக அமையும். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 17 முதல் உங்கள் மனதில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள். இனி எடுக்க போகும் சரியான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் பாதையை நல்ல திசைக்கு கொண்டு செல்லும். இது போன்ற முக்கியமான ராசி பலன்கள், ஜோதிட எச்சரிக்கைகள் மற்றும் தினசரி ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள கால நட்சத்திரம் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்முடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.